தட்டைப்பயிறு குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டே தட்டைப்பயிரை ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி இருந்துச்சு. கிச்சன் வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலை காய வச்சு எடுத்து வைக்கிறது தான். அதுக்கப்புறமா தான் சாப்பாடு வைப்பேன். சாப்பாட்டை வச்சு விட்டுட்டு தட்டைப்பயிறுமே நல்லா கழுவிட்டு உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு சாப்பாடுமே நல்லா வெந்துருந்துச்சு. அதுக்குமே மூடியை போட்டு விசில் போட்டு விட்டுட்டேன். வேக வச்ச தட்டைப்பயிறு நல்லா மசிச்சுட்டு எப்பவும் போல் குழம்பு தாளித்து விட்டுட்டேன். இந்த தட்டைப்பயிரை மசிக்கிறதுக்கு தனியாக ஒரு பயிற்சி தான் எடுக்கணும் போல். எப்போ வேக வச்சு மசித்தாலும் அது தோலாகவே தான் இருக்குது. குழம்பு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நானும் ஹஸ்பண்டும் காஃபி போட்டு குடித்தோம். காஃபியை போட்டுட்டு வெளியில் போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு கிச்சன் வந்து பார்த்தா கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. எதுவுமே ஒதுங்க வைக்காமல் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் கழுவிட்டேன். செஞ்சது என்னமோ ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு மட்டும்தான். ஆனால் அதுக்கே இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறமா கிச்சனில் இருந்த ஒரு சில வேலைகளையும் முடிச்சிட்டேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.